பிரேசலால் முக்கியமான வீடியோ யாரும் தள்ளி விட்டுறாங்க. இந்த பாவம் செய்கிறாங்கள அவங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பாருங்கள், கொலைசேரில் 3ஆம் அதிகாரத்தில் 5:6 ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரு இச்சை, விக்கிராராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்க அப்படிங்கிறார் ஆண்டவர். அப்போ நம்ம இதெல்லாம் வந்து விற்கிறாதுக்குள்ள இந்த ஓர்நெச்சரிக்கை பண்ணுறவங்க, அப்புறம் அந்த லிவிங்கில் இருக்கிறவங்க இவங்களாம் ஆண்டு இதெல்லாம் பண்ணாதீங்க விட்டுங்க அப்படிங்கிற. அதையும் மீறி பண்ணுறவங்களுக்கு ஆண்டு என்ன சொன்னார்னா பாருங்கள், 6ஆம் வசனம் பாருங்கள், இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருங்கிறாரு. நீங்கள் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக பண்ணலாம் அப்படின்னா நான் மேலே ரொம்ப கோவிட்டு நிறைய பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. மீறியும் வந்து நம்ம அவர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படியலை அப்படின்னா ரோமர் என்ன சொன்னார் ஆண்டவர் ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் சொல்கிறாரு, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவரே ஒப்பு கொடுத்துருவார், நம்ம போக தேவையில்லை. அப்போ நம்ம சொல்லும்படி பயபக்தியோடு இருக்கணும். திரும்ப என்ன சொல்கிறார் ஆண்டவர் அப்படின்னா, நான் வந்து நம்ம தேவனை பிள்ளைங்க தெரியுங்களா, அவருக்கு இறக்கம் இருக்குது, சரி போயிட்டுருக்கான் அப்படின்னு திரும்பி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. வாய்ப்பு கொடுத்து என்ன சொல்கிறாருன்னா நீதிமொழிகளில் 28 சொல்கிறாரு 13 வருஷத்தில், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான் அப்படிங்கிறாரு. அதனால் இதெல்லாம் பாசஞ்சர் பிரதர் ஓர்னேஜுக்கு விபச்சாரம் லிவிங்லாம் இருந்துட்டேன், அதனால் ஒரு வழியில் அப்படின்னா நீதிமொழிக்கு 28 13 வசனத்தை படித்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் ஆண்டவர். கர்த்தருடைய வருகை சமயமாக இருக்கிறது. வருகை தாமதிக்குமானால் மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.